hands in soil, hearts with India. A beautiful journey of planting, caring and growing together. This campaign has brought children, families and communities together in a mission of love for nature with a goal. One child, one tree. Let's begin this evening with the name of Allah subhanahu wa ta'ala, the most gracious, the most merciful. To begin our program, let us invite the சரி, இவர்கள் தங்களுக்கு மேலுள்ள வானத்தை எப்பொழுதுமே பார்த்ததில்லையா என்ன? அதனை நாம் எவ்வாறு அமைத்துள்ளோம், எவ்வாறு அலங்கரித்துள்ளோம் என்று அதில் எங்கும் எந்த ஒரு பிளவும் இல்லை. மேலும் பூமியை நாம் விரித்தோம், இன்னும் அதில் மலைகளை நாட்டினோம். மேலும் எல்லா விதமான அழகிய தோற்றமுடைய தாவரங்களையும் உழைக்க செய்தோம். மேலும் இவை அனைத்தும் சத்தியத்தின் பக்கம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் அகப்பார்வையையும் படிப்பினையும் வழங்கக்கூடியதாய் இருக்கின்றன. மேலும் நாம் வானத்திலிருந்து அருள்மிக்க நீரினை இறக்கினோம். பின்னர் அதன் மூலம் தோட்டங்களையும் அறுவடை தானியங்களையும் கனிகள் நிறைந்து கொலைகள் அடுக்கடுக்காய் தொங்குகின்ற நீண்ட நெடிய பேரிச்ச மரங்களையும் உழைக்க செய்தோம். இது மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கான ஏற்பாடாகும். இறந்து கிடக்கும் ஒரு பூமிக்கு நாம் இந்த நீரினால் உயிரூட்டுகின்றோம். இறந்துவிட்ட மனிதர்கள் பூமியில் இருந்து வெளிப்படுவதும் இவ்விதமே ஆகும். ஸதகல்லாஹுல் அலீம். Of caring for Allah's creation. Over the past weeks, our children have not just planted trees, they have planted hope, consequences and responsibilities. It is the great போகும்போது மரங்கள் நிலம் தருகின்றன. மண்ணின் கைகள் இந்தியாவின் இதயம். தலைப்பு 2 மரம். ஒரு ஆற்றங்கரையில் 2 மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்கி இருப்பதால் நானும் எனது குழந்தைகளும் வசிக்க கூடு கட்ட இடம் தர முடியுமா? முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அதுக்கு அடுத்தில் இருந்த மரம் அனுமதித்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழும் நேரம். அன்று பலத்த மழை, ஆற்றின் வெள்ளம் முதலில் இருந்த மரத்தை அடித்து சென்றது. அதுக்கு குருவி பார்த்து சொன்னது, நீ எனக்கு வசிக்க கூடு கட்ட இடம் தரலை, அதனால் நீ இப்ப தண்ணீரில் அடித்து செல்கிறாய். அதற்கு மரம், எனக்கு தெரியும், நான் விட்டேன். எப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன். அதனால் நீயும் உனது குழந்தைகளும் சந்தோஷமாக வாழும் வேணும் தான் இடமில்லை என்று என்னை மன்னித்து விடு. இதோட மாரல் என்னன்னா, உங்களை யாராவது விசாரித்தால் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது மரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கூற வந்துள்ளேன். மரம் இயற்கையின் வரம். மரங்களில் நாம் உண்பதற்கு தேவையான காய், கனி,
கீரை போன்றவற்றை தருகின்றன. நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மரம் நிழல், குளிர்ச்சி மற்றும் மழையை தருகின்றது. மண்ணரிப்பை தடுக்கிறது. தேங்க்யூ. இந்த டிராமாவோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸ். இந்த டிராமா எதுக்காக பண்ணுறோன்னா மரங்களை இப்போ நிறைய பேர் வெட்டுறாங்க, அதை வெட்டக்கூடாதுன்ற விழிப்புணர்ச்சிக்காக தான் பண்ணுறோம். இப்போ காட்சி 1, இதில் இந்த 2 சின்ன பசங்க இந்த மரத்துக்கிட்ட எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். டேய், இந்த மரத்து கீழே படுக்கும் போது நிழலாவும் நல்லா காத்தோட்டமா இருக்குல்லடா. ஆமாண்டா. டேய், இந்த மரத்து கீழே படுக்கும் போது நல்லா இருக்குல்ல. ஆமாண்டா. அதெல்லாம் எடுக்க முடியாது, இந்த மரம் என் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அடுத்த நாள் காலையில அவங்க ஒய்ஃப் நின்று இந்த மரத்துக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து ஒரு துண்டு மீன் எடுத்ததுக்கு எனக்கு கல்லால் அடிச்சல, இந்த வச்சு அப்பவே இந்த மரத்தை எடுக்க சொன்னேன். இப்ப பாருங்க, இந்த மரம் காக்கா மேல கூடு கட்டுது. காக்கா மேல கூடு கட்டுது, காக்கா மேல பாத்திரம் போயிருச்சு. இப்பவே இந்த மரத்தை எடுங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது. இந்த மரத்தை கூட எங்கேயும் போகாத, உனக்காக இப்ப இந்த மரத்தை நான் எடுக்கிறேன். நான் இந்த மரத்தை இப்ப வெட்ட போறேன். ஒரு நிமிஷம் இரு யூசர், ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சிப்பாரு. நீ வந்து நல்லா சுற்றி விளையாடுவேன், அதுக்கப்புறம் ஐடென்சிட்டிலாம் விளையாடுவேன். உனக்கு சோர்வாக இருந்தால் வந்து நல்லதில் படுத்துப்பேன். அப்புறம் வந்து உனக்கு பசிச்சுச்சா என் தந்து கண்ணிலாம் வந்து சாப்பிடுவேன். இதுக்கப்புறமா டார்லிங் சொல்கிறான்னு சொல்லிட்டு வெட்ட போகிறேன். நோ சென்டிமெண்ட், சாய மரமே. காட்சி 4. ஹலோ, இபி ஆஃபீஸா? ஆமா, சொல்லுங்க சார். சார், இந்த மாதிரி எங்க ஏரியால கரண்ட் கட் ஆகி 3 நாள் ஆகுது சார். கரண்ட் எப்போ வரும் சார்? சார், மக்கள் மரத்தை வெட்டுறதால மரம் வந்து வயர்ல பட்டு வயர் கட் ஆயிடுச்சு சார். வர 1 வாரம் ஆயிடும் சார். சார், வீட்டுல குழந்தைங்களாம் இருக்காங்க சார், கொஞ்சம் சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க சார். நான் பாக்குறேன் சார். ஓகே சார். அம்மா, அப்பா, என் முதுகெல்லாம் கப்பலமா ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? கரண்ட் இல்லாம வேர்க்குது அப்படியே. நான் என்ன பண்றது? சரி, போய் உட்காரு போ. சொன்னேன், நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி மரம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுவோன்னு. நீ எப்ப சொன்ன? சொல்லலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே, நம்ம தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஃபியூச்சர்ல நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி எந்த தப்பு வரக்கூடாது. அதுக்காக இப்பயே ஒரு சின்ன செடி நல்லாமா? நானும் அதான் நினைச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட? சரி வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மரத்துக்கு இப்ப தண்ணி ஊத்தலாம். இப்போ அவ்வளவுதான், இதோட இந்த டிராமா முடிஞ்சிருச்சு. இந்த இந்தியால மட்டும் 76,000 மரங்களை வருஷத்துக்கு வெட்டுறாங்க. இந்த உலகம் முழுசா பார்த்தோம்னா 1500 கோடி மரங்களை ஒரு வருஷத்துக்கு வெட்டுறாங்க. இதனால நம்ம வீட்டுல நம்ம ஆளுக்கு ஒரு மரங்களை வளர்ப்போமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் செய்வோம். சொல்லுங்க. ஆமீன். மரத்தை காப்போம், உயிரை காப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு வச்சதுக்கு அப்புறம் அதுல ஒருத்தவங்க யார் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அது அவங்க மௌத்தானதுக்கு அப்புறமும் அந்த நன்மை அவங்கள வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I am M. Muhammad Amar of class 5. I am studying in Chakra Matriculation School. The farmer is the great friend of our society. The farmer lives very hand and plain life. A farmer is a very important person of a country.